இன்றைய வேதவாக்கு. இன்றைய வேதவாக்கு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15. பொது ஊழியத்தில் இறங்குவதற்கு முன்னர் நமது போதகரும் குருவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே தனிமையில் சென்று தெய்வீக திட்டத்தை குறித்து படிக்க வேண்டியது ஞானமான முறை. இந்த ஞானமான முறை என்று அதை கடைபிடித்தது போல அவருடைய சீடர்களாகிய நாம் எவ்வளவு அதிகமாக கடைபிடிக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் அபூர்வமானவர்கள், பாவ ஆதாரங்களின் வழி வந்தவர்கள். கர்த்தரின் வார்த்தையும் அவருடைய ஆவியையும் அவரது ஆலோசனைகளையும் நாம் முந்தி தேட வேண்டும். முறையாக தேவ திட்டத்தை கற்றறிந்த பின்னரே நாம் ஊழியத்தை தொடங்க வேண்டும். முறையாக தேவ திட்டங்களை கற்காமல் அவசரப்பட்டு சென்று வந்தோமையாகில் வம்பிலே மாட்டிக்கொள்ளக்கூடும். நாம் செய்வதற்குரிய பணியை தேவ திட்டத்திற்கு இசைவாக தேவ சித்தத்தின்படி பொறுமையோடு கற்போமையாகில் எவ்வித தடையும் இல்லாமல் தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படியும் அவர் விரும்பும்படி ஊழியம் சிறப்பாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன இந்த வார்த்தையை நாம் நன்கு கவனித்திருக்க வேண்டும். வெட்கப்படாத ஊழியனாக இருக்க வேண்டும். நாம் பூர்ண ஆயத்தமாக இல்லாவிட்டால் தேவ ஊழியத்தில் உபயோகமாக இருக்க முடியாது. எனவே முதலில் தேவ வசனத்தில், நீதியில், தியானத்தில் தேர்ச்சி பெற்று எவ்வித நிபந்தனையும் இன்றி முழுமையாக கர்த்தருக்கு நம்மை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, பிரதிஷ்டையின் ஊழிய மொழிகளை நிறைவேற்ற தேவ சித்தம், தேவ வசனம், தேவ திட்டம் ஆகியவைகளை ஆராய வேண்டும். நம்முடைய பிரதிஷ்டையின் உறுதிமொழிகளை நிறைவேற்ற மறந்து போகவே கூடாது. இத்தகைய நிலையை அடைந்த பின் கர்த்தருடைய திட்டத்தை திராட்சை தோட்டத்தில் தொடர்ந்து பணிபுரியலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.